வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, நவகிரக பாதிப்பு நீக்கும் காளியம்மன் வழிபாடு பற்றித்தான் பார்க்க போகின்றோம். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் நவகிரகங்களின் அமைப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த நவகிரகங்களின் அமைப்பிற்கு ஏற்றாற்போல்தான் நம்முடைய வாழ்க்கையும் அமையும். இந்த நவகிரகங்களின் அமைப்பு ஏற்படுவதற்கு நம்முடைய கர்ம வினைகள்தான் காரணமாக திகழ்கின்றது. நம்முடைய கர்ம வினைகளை நீக்குவதற்கும் அதே சமயம் நவகிரகங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறைவதற்கும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடுதான் காளியம்மன் வழிபாடு. இந்த நவகிரகங்களின் பாதிப்பால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்து வெளியே வருவதற்கு காளியம்மனை எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் ஆலயத்திற்கு செல்லலாம். அப்படி செல்வதற்கு முன்பாக அங்கு தீபம் ஏற்ற வேண்டுமல்லவா? அதற்கு சில பொருட்களை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். தீபம் ஏற்றுவதற்கு வேப்பெண்ணெய் வாங்கி வைத்து கொள்ளலாம். அதேபோல் மஞ்சள் நிற புது காட்டன் துணியை வாங்கி வந்து சிறிது வெந்நீரில் ஊற வைத்து, கொதிக்கும் வெந்நீரில் ஊற வைத்து அந்த துணி பிழிந்து காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு பன்னீரில் நனைத்து காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த துணியில்தான் நாம் திரியை தயார் செய்து தீபம் ஏற்ற வேண்டும். எவ்வளவு பெரிய திரி வேண்டுமோ அவ்வளவு பெரியதாக அதை வெட்டி திரியாக தயார் செய்து வைத்து கொள்ளலாம். இதேபோல் காளியம்மனுக்கு தங்க அரளிப்பூவை பறித்து மாலையாக தொடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் ஆலயத்திற்கு தொடுத்து வைத்திருந்த தங்க அரளிப்பூ, வேப்ப எண்ணெய், பன்னீரில் நனைத்து காய வைக்கப்பட்ட மஞ்சள் திரி, 3 அகல் விளக்குகளையும் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். மலரை அம்மனுக்கு சாற்றச் சொல்லி கொடுத்துவிட்டு அம்மனுக்கு முன்பாக 3 விளக்குகளையும் வைத்து அதில் வேப்ப எண்ணெயை ஊற்றி நாம் தயார் செய்து வைத்திருக்கும் மஞ்சள் திரியை போட்டு 3 திரிகளும் ஒன்றாக இருப்பது போல் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தொடர்ந்து 18 வாரங்கள் நாம் காளியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமான காளியம்மனை நாம் முழு மனதுடன் நம்பி இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நவகிரக பாதிப்பிலிருந்து விடுபடலாம். ஓகே மக்களே, இதுவரை காளியம்மன் வழிபாடு பற்றி நாம் பார்த்தோம் அல்லவா? இனி அடுத்து வரும் காணொளியில் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். இதுவரை எனது நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.